ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜம்போ லாப்ஸ்டர். வாங்க அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, பரவாயில்ல பாருங்கள், இது எவ்வளோ நல்ல பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல ரெட் கலரில் இது நல்ல பெரிய சைஸ் ஜம்போ லாப்ஸ்டர். இதுதான் சீ ஃபுட் ஸ்டாக்கில் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. இது எப்படி குக் பண்ணணும் அப்படின்னா மோஸ்ட்லி இது வந்து ஸ்டீம் தான் பண்ணி கொடுப்பாங்க. நல்ல ஸ்டாக்கில் நல்லா ஸ்டீம் பண்ணி அப்படி நல்லா பாயில் பண்ணி அதை கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து சர்வீஸ் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இது கூட கார்லிக் பட்ரு, அதுக்கப்புறம் லெமன் வெஜ்ஜஸ், இவ்வளோ தான். மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாகலாம் போட்டு இது பண்ண மாட்டாங்க. இது எப்படி இன்னும் இருக்குல்ல, அந்த மேலே 2 கை கீழே அந்த இது எல்லாமே கொஞ்சம் தான் இதில் மீட் இருக்கும். ரொம்ப அதிகமாக மீட் இருக்கும்னு கேட்டால் இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். அந்த மேலே இருக்கிறத லைட்டாக உடைப்பாங்க, கீழே இருக்கிறத அப்படியே நம்ம நேற்று பார்த்தோம்ல சேம் அந்த பாருங்கள் கட்டிங் மெத்தட் இவ்வளோ தான். அதில் 2 தட்டு, இதில் 2 தட்டு, அப்போ தான் உள்ளது குக் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி சேம் நேற்று பார்த்த மாதிரி அப்படி நல்லா இது பண்ணிடுவாங்க. ஏன்னா இதை நம்ம கட் பண்ணுறதுக்கு இப்போ அலௌடு இல்லை, அதனால தான் நான் இப்போ கட் பண்ணலை. இல்லைனா நான் உங்களுக்கு கட் பண்ணியே காட்டிடுவேன். இது அந்தளவு அப்படி கட் பண்ணிவிட்டு ஸ்டீம் நல்லா பாயில் பண்ணி லைட்டாக எடுத்து இப்படி கொடுத்துருவாங்க. இந்த கையை வச்சு காட்டுறோம்ல, இந்த இடம் மட்டும்தான் மீட் இருக்கும். அதில் ரொம்ப அதிகமாகலாம் மீட் இருக்காது. சும்மா பாடி மட்டும் கொஞ்சம் ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது உள்ள. ஆனால் இது ரொம்ப பாடிக்கு ஹீட்டுங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், செஃப்புக்கும் குக்குக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. செஃப்புங்கிறவங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, நிறைய ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது. கெஸ்ட்டை ஹேண்டில் பண்ணணும், குக்கை ஹேண்டில் பண்ணணும், ஆர்டரிங்கை ஹேண்டில் பண்ணணும், ஃபுட் எப்படி வெளியே கொடுக்குறோம்னு செக் பண்ணணும், டைமிங் செக் பண்ணணும், ஃபுட் டெம்பரேச்சர் செக் பண்ணணும், எல்லாமே பார்க்கணும். ஆனால் குக்குங்கிறவங்க எந்த வேலையுமே பார்க்க வேண்டாம். ஜஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். குக்குங்கிறவங்க வந்து நம்ம அம்மாவே குக்கு தான், அவங்களாலே நல்ல சமையல் பண்ண முடியும். பாய்.